கூட்டுறவுத்துறை வங்கி மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் உதவியாளர் பணிக்கான போட்டித் தேர்வு பெரும் மழை காரணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு மட்டும் தேர்வு ஒத்தி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதற்கு தேர்வு தேதி அறிவிச்சிருக்காங்க. தேர்வு தேதி பார்த்திங்கன்னா அது ஜனவரி 7ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் நடைபெற போகுதுங்க. சரிங்களா? அஃபீஷியலாகவே அவங்க டிஆர்பி சைட்டில் நீங்கள் டிஆர்பி தூத்துக்குடி, டிஆர்பி திருநெல்வேலி சைட்டில் போனீங்கன்னா அவங்க அஃபீஷியலாகவே பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஜனவரி 7ஆம் தேதி உங்களுக்கு தேர்வு நடைபெற போகுது. ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் இருக்குது. ஸோ இந்த 7 நாளில் நீங்கள் என்ன படிச்சுட்டு போகலாம்? சரிங்களா? ஸோ 7 நாள் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஸோ 7 நாளில் கூட கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் நீங்கள் நல்லதொரு மதிப்பெண்ணை பெற்று 2024 வேலைவாய்ப்பு பெறலாம். ஸோ நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக இப்போ ஒரு ப்ரீவியஸ் செட்டு கிடச்சிருக்கு. இப்போ நடந்தது, இப்போ 2023 உங்களுக்காக நடந்தது, ஆனால் நீங்கள் எழுத முடியல. அந்த ஒரு செட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2 ப்ரீவியஸ் இயர் செட்டு இருக்குது. அப்புறம் டிஎன்பிசி நடைபெற்ற 2 செட்டு இருக்குது. மொத்தம் 5 செட்டு பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு 30-40 கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகலாம். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் செட்டில் 30-40 கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகலாம். ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் செட்டை கொஞ்சம் கடைசி நேரத்தில் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. சரிங்களா? அது போக பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் நிறைய கிளாஸஸ் எடுத்துருக்கோம். அந்த இது பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ ரொம்ப ஓரளவு ஈஸியாக தான் கேட்குறாங்க. அதாவது தமிழாலும் சரி, ஜெனரல் ஸ்டடீஸ்னாலும் சரி, நீங்கள் லைன் பை லைனாக உள்ளே போய் படிக்க தேவையில்லை. புக் பேக் அப்படியே வருது. சரிங்களா? இந்த எக்ஸாமில் டைரக்ட் கொஸ்டினாக தான் நிறைய இருந்தது, தமிழுக்காலும் சரி, ஜெனரல் ஸ்டடீஸ்னாலும் சரி. அதனால் இந்த 7 நாளில் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதொரு மதிப்பெண்ணை பெற்று நீங்கள் வேலைவாய்ப்பும் பெற முடியும். ஸோ உங்களுக்கு யாருக்குன்னு ஸ்டடி மெட்டீரியல் எதுக்கு தேவைப்படுது, ஸோ இன்ன வரைக்கும் நான் கேதர் பண்ணலை, ஸோ அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணலாம். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, வரப்போகின்ற மத்திய கூட்டுறவு வங்கி, அப்புறம் மாநில கூட்டுறவு வங்கியும் அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மேனரில் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுங்கிறத இந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் சாட் பண்ணி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.